Hello everyone, welcome to my channel Ubin Academy Tricks and Logics. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட்டோட சில ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ரூல்ஸ் பாருங்கள். ஈச் எவ்ரி சம்ஒன் சம்படி நோ ஒன் நோபடி எனிஒன் எனிபடி எவ்ரி எவ்ரிபடி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு ஆக்ஷன் வேர்ப் இருக்குது அப்படின்னா எஸ் ஆர் இஎஸ் போட்டு எழுதணும். இந்த ரூல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இஸ் அண்ட் வாஸ். இஸ் வந்து ப்ரெசண்ட்டுக்கு, வாஸ் வந்து பாஸ்ட் அண்ட் சிங்குலருக்கு. நெக்ஸ்ட்டு ஹேஸ் போட்டு எழுதணும். ஏன்னா சிங்குலர்னா ஹேஸு, ப்ளூரல் ஃபார்முக்கு ஹேவ் போட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு டூ ஃபார்ம் வந்துச்சுன்னா டஸ் போட்டு எழுதணும். ஷீ டஸ், ஹீ டஸ், இல்லைனா வந்துட்டு ஏதோ நேம் இருக்கும்போது எவ்ரி ஒன் டஸ் அப்படி டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டஸ் ஃபார்ம் டூ ஃபார்ம்லேயும் ஹேஸ் ஃபார்ம்லேயும் இஸ் வாஸ், அதுக்கப்புறம் ஆக்ஷன் வரும்போது என்ன மாதிரி ஃபார்மேட்லலாம் வரணும்னு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ஈச் ஒன் ஆஃப் தி அப்படின்னு வரும்போது அது ஒன் ஆஃப் தி, ஈச் ஒன் ஆஃப் தி, எவ்ரி ஒன் ஆஃப் தி. ஆஃப்னு வந்துச்சுனாலே இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் தான் வரும். இங்கே ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்திருக்கக்கூடாது. நான் சொன்னல ஈச் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டோன்னே இந்த இதை பார்க்கக்கூடாது. அந்த ஆஃப்க்கு முன்னாடி என்ன வருதோ, ஆஃப்க்கு முன்னாடி இங்கே என்ன அந்த டேர்ம் வருதோ அதை பொறுத்து தான் வந்துட்டு இந்த சிங்குலர் வேர்ப் மாறும். இங்கே ஈச் ஒன் ஆஃப் தி, எவ்ரி ஒன் ஆஃப் தி அந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் வரும்போது இங்கே சிங்குலர் வேர்ப் தான் போடணும். ஓகேவா? இதுக்கான ரூல்ஸ் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்பாட் எரர்ஸ் மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒர்க் ஷீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் இந்த ஈச் எவ்ரி சம்ஒன் சம்படி இந்த மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு வந்து என்னது சிங்குலர் வேர்ப் ஃபாலோ ஆகும். என்னது சிங்குலர் வேர்ப் ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு ஸ்பாட் எரர்ஸ் மாதிரி. இப்போ ஸ்பாட் எரர்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணணும்? எவ்ரி ஒன் இந்த வார்த்தையை பார்க்குறீங்க, பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் வேர்பு. ஓகேவா? எவ்ரி ஒன் இருக்கும்போது சிங்குலர் வேர்ப் தான் இருக்கணும். அப்போ ஆர் வருமா இஸ் வருமானு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணணும். இப்போ ஆர் வரக்கூடாது, இங்கே என்ன வரணும்? இஸ் வரணும். நெக்ஸ்ட்டு ஈச் ஆஃப் தெம் ஹாவ் டேக்கன் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்காங்க. ஈச் ஆஃப் தெம்னா அது சிங்கிள். அங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து எல்லாரும் ஹால் டிக்கெட் எடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து என்னது ஹாவ் வந்து என்னது எப்போவுமே வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேவ் வரக்கூடாது, ஹேஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நோபடி டூ ஹோம்ஒர்க்னா இங்கே இருக்க நோபடினா இங்கே இருக்க யாருமே ஹோம்ஒர்க் பண்ணலன்றது. ஓகேவா? நோபடினா இது யாருமே இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? டூ வரக்கூடாது. ஸோ சிங்குலரில் டூ ஃபார்ம்க்கு என்ன போடணும்? டிஓஇஎஸ் டஸ் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ டூ கூட என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றும் இல்லை, அதை இஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னது டஸ். அப்போ சிங்குலருக்கு யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹீ ஷீ இட்டு வந்துச்சுனாலே என்னது டஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இன் ப்ரெசன்ட் டென்ஸில். நெக்ஸ்ட் அதே மாதிரி எவ்ரி ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ். எவ்ரி ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ்னால் இந்த இங்கே இருக்க ப்ளூரல் ஃபார்மில் இருக்க இந்த ப்ளூரல் சப்ஜெக்டை பார்க்கக்கூடாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எவ்ரி ஒன். இந்த டேர்மை தான் நீங்கள் பார்க்கணும். இந்த கீவேர்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆர் வரக்கூடாது, இஸ் வரணும். எவ்ரி ஒன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு எலிஜிபிள் தான், ஓட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே இங்கே வந்து எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ்ன்ற இங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் இதை பார்க்கக்கூடாது. எவ்ரி ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்க ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸுக்குமே உரிமை இருக்குது அப்படின்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.